இன்றைக்கி நான் 5:15க்கே எந்திரிச்சிட்டேங்க. எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். ஏன்னா நைட்டே வீட்டுக்கு மாப்பெல்லாம் போட்டுட்டேன். ஏன்னா அப்போ தான் நம்ம காலையில் எந்திரிச்சு முருகருக்கு நெய்வேத்தியம் செஞ்சு ரெடி பண்ண முடியுது. இல்லைன்னா எங்கள் வீட்டு குட்டீஸையும் ஸ்கூலுக்கு அனுப்புறதுல கொஞ்சம் டிலே ஆயிடுது. நேற்று சென்னையில் ஒரே மழைங்க நைட்டு. இந்த சாரீ எங்கே எடுத்தேன்னா எங்கள் அண்ணா வந்து இளமலையில் ஒரு டெக்ஸ்டைல் வச்சுருக்காங்க, அவங்கக்கிட்ட தான் எடுத்தேன். இது எடுத்து 4 இயர்ஸ் ஆகுது. லென்த்தாகவும் இருக்குது. நானே ஹைட்டு தான், ஹைட்டுக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. நாம் எப்பயுமே டோரை ஓப்பன் பண்ணோன்னே விண்டோலாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றுனா தான் நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சம் உண்டாகும். வழக்கம் போல் கோலம் போடலான்னு சொல்லிட்டு கோலமும் போட்டாச்சு. இப்படி செய்கிறப்ப நம்மளுக்கு ஒரு தாட்டு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாக்கும். ஏன்னா நம்ம வாசப்படியில் கோலமெல்லாம் போட்டுட்டு வீட்டில் விளக்கேற்றி இதெல்லாம் பண்ணுறப்ப நாம்லாம் இத்தனை வேலை காலையில் 6 மணிக்கே செஞ்சிடறோமான்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப் உண்டாகும். சரி, எல்லாத்துக்கும் பூவெல்லாம் வச்சுட்டு உருளியில் பூ போட்டு வெத்தலை தீபத்துக்கு பூவெல்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து பூ எடுத்துட்டேன். இந்த பூ எங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன்னா, நான் ஊருக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி போயிருந்தேன். உங்ககிட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஊருக்கு போனேன்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா வீடு எங்கள் மாமியார் வீடு ஒரே ஊர் தான். ஒரு 10 மினிட்ஸ் தான் டிலே ஆகும். எங்கள் அம்மா கடை வந்து எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம்தான். சரி, அப்படியே போயிட்டு கடைக்கெல்லாம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த முகூர்த்த டைமுங்கிறனால பூ ஓவர் ரேட்டுங்க. நானே 1 முழம் தான் தலைக்கு வைக்க எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் 5-6 முழம் எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பூவெல்லாம் கொடுப்பேன். எப்பயுமே உருளியில் வந்து சாமந்தி வைக்கிறப்ப ரோஸ் வைக்கிறப்ப தாங்க நல்லா அழகாக இருக்கும். அதுக்கு ஒரு தனி அழகே உண்டு. நான் எப்பயுமே சாமந்தி இருந்துச்சுன்னா அதோட ரோஸும் மிங்கிள் பண்ணி தான் வைப்பேன். எனக்கு அப்போ தான் பிடிக்கும், பார்க்குறப்ப அழகாக இருக்கிற மாரி இருக்கும். இதில் வந்து பாசிப்பருப்பு பாயாசமும் செஞ்சு ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் பச்சை கற்பூரம் வழக்கு மேலே போட்டுக்கிட்டேன். ஜவ்வாது வந்து வாசனைக்கோசரம் போட்டுக்கிட்டேன். உருளியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கோலம் போட்டாச்சு. கோலத்தில் வந்து உருளியும் வச்சிடலாம். எப்பயும் லெஃப்ட் சைடு வைக்கிறது தான் நல்லது. இந்த கருவேப்பிலை செம்பருத்திலாம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருந்தாங்க பறிச்சிட்டு வந்தேன். ஏன்னா ஹேர் பேக் போடுறதுக்கு நான் சீவக்காய் போட்டு அரைக்கிறதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா நம்ம இங்கே வந்துட்டோமா அமௌண்ட்டு கொடுத்து தான் நம்ம வாங்கணும். இங்கேயும் எங்கள் வீட்லேயும் இருக்குது செம்பருத்தி செடி. கருவேப்பிலை வந்து இங்கே அவ்வளோக்கா இருக்காது. எங்கள் வீட்டு மரத்தில் தான் நிறையா இருக்கும். அதனால் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் ஊருக்கு போனால் எப்பயுமே எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். முருங்கைக்கீரையுமே இருக்குது. வேணால் எனக்கு இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் முருங்கைக்கீரை மரம் இருக்கிறதுனால நான் அதில் பறிச்சுக்குவேன். அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஊருக்கு போயிட்டு நேற்று 3 o'clock தாங்க வந்தேன். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 9 o'clock மேலே தான் வீட்டுக்கு மாப்புலாம் போட்டுட்டேன். ஏன்னா அப்போ போட்டுட்டா தான் நம்மளுக்கு காலையில் எழுந்திரிச்சா கடகடன்னு வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு. நான் எந்த காரியம் செய்கிறதா இருந்தாலும் மஞ்சள் குங்குமம் வச்சு தான் ரெடி பண்ணுவேன். வெத்தலைக்கு காம்பெல்லாம் கிள்ளிக்கலாம். நான் ஊருக்கு போனேன், வேணால் வெத்தலையை கடையிலேருந்து எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பூ கொண்டுட்டு வெத்தலையெல்லாம் கொண்டுட்டு வருவாங்க. அந்த அம்மாட்ட தான் ஒரு 5 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கினேன். கொஞ்சம் வெத்தலை வந்து சின்னதாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, நம்மளுக்கு எது பக்கத்தில் கிடைக்குதோ அது யூஸ் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிவிட்டு நல்லா காம்பெல்லாம் கிள்ளி விளக்குக்கு ரெடி பண்ணிட்டேன். எனக்கு என்னமோ இப்போ அந்த வெத்தலை தீபம் போடுறதுனாலையோ என்னமோ நான் சீக்கிரமாகவே எந்திரிச்சிக்கிறேன். முதக்கெல்லாம் எந்திரிக்கவே லேட் பண்ணுவேன். இப்போ இதுக்கோசரமே நேரமாக எந்திரிச்சிக்கிறேன். இதே பழக்கமாகிடுச்சு இப்போ எனக்கு இந்தமாரி பண்ணுறப்ப மைண்ட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிற மாரி இருக்குது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். வெத்தலை இதெல்லாம் ஏன் எடுக்கலைன்னா, அங்கே போனால் எங்கள் அம்மாக்கிட்ட பேசிட்டு எடுத்துகிட்டு வரத்துக்கு மறந்துடுறேன். ஏதோன்னு பேசிட்டு எதை எடுக்கிறோம் எதை விட்றேன்னு அப்பப்போ மறந்துடுறேன். அம்மாவை பார்த்தா யாருக்கு தாங்க அங்கேயே இருந்தாலுமே நம்ம அம்மாங்க கூட பேசுகிறப்ப ஏதோ ஒன்று மறந்து போக தான் செய்யும். இது நான் ஊர்லேருந்து போனால் ஒரு 4 மாதத்துக்கு ஒருக்கா 5 மாதத்துக்கு ஒருக்கு தான் போவேன். ஒவ்வொரு தடவை லீவ் கிடச்சா ஒரு 2 நாளைக்கு போவேன். இல்லைன்னா அதுவும் போக மாட்டாங்க. போயிட்டு ஒரு காலையில் போனால் சாயந்தரம் போயிட்டு நான் கிளம்பி வந்துடுவேன். வெத்தலை தீபத்துக்கு வெத்தலையே இப்படி தாங்க வைக்கணும். காம்பெல்லாம் கிள்ளிட்டு
இந்த சைடில் தான் வச்சு விளக்கு ஏற்றணும். சாமந்தியும் ரோஸும் வச்சுக்கலாம், அப்போ தான் வெத்தலை தீபமே அழகாக இருக்கும். இந்த ரோஸ் வந்து ஒரு வாரம் ஆனாலும் கொட்டாது. இன்னொரு ரோஸ் இருக்கும் இல்லைங்க, அந்த ரோஸ் தான் வந்து பன்னீர் ரோஸுமல்ல, அதுதான் சீக்கிரம் கொட்டிடும். விளக்கும் எல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு தாங்க திரி போடணும், அப்போ தான் அந்தமாரி தான் செய்யணும். நான் இதெல்லாம் ரெடி பண்ணி லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிடுவேன். எங்கள் பையன் மௌனிஷ் கொஞ்சம் கை இதாக இருக்குதா, அவனை குளிக்க வச்சுட்டு அவனுக்கு சாப்பாடு ஊற்றி ரெடி பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டிலேவாகிடுது. ஏன்னா ஸ்கூலுக்கு டைமுக்கு 8 o'clock ரெடியானால் தான் அங்கே போய் விட்றதுக்கு வசதியாக இருக்கும். அது இந்த மழை டைமில் கொஞ்சம் பொறுமையாக போகணுமா, அதனால் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன். சமயபுரம் போயிருந்தேன்னா, சமயபுரத்தில் முருகருக்கு சிலை ஒன்று வாங்கலான்னு நினச்சாங்க. அங்கே என்னங்க ஓம் சரவண பவ போட்ட இதெல்லாம் இருந்துச்சு, விலை ஓவராக சொன்னாங்கங்க. அதுக்கு ஆன்லைன்லேயே பெட்டர்னு சொல்லிட்டு தான் வாங்காமல் வந்துட்டோம். ஆனால் சமயபுரம் இந்த போனப்போ கூட்டமே இல்லை, சனிக்கிழமைங்கிறனால நாங்கள் ஒரு 10 minutes போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். விளக்கு எப்பயுமே முருகரை பார்த்து தான் இருக்கணும். இப்போ ஜவ்வரிசி சேமியா பாயாசத்தை விட நான் பாசிப்பருப்பு பாயாசம் தான் இப்போ அதிகமாக செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா அதுதான் ஈஸியாக இருக்குது, குக்கரில் வச்சுட்டு வந்துட்டு கூட நம்ம வேறு வேலையை செய்யலான்னு சொல்லிட்டு. ஏன்னா குக்கரில் பருப்பில் 5 விசில் விட்டுட்டு நம்ம என்ன வெல்லத்தை காய்ச்சி அப்படியே ஊற்றி முந்திரி திராட்சை போட்டு ரெடி பண்ணோமா, ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுது. இந்த ரோஸு பூவெல்லாம் எப்படி இருக்குது, அழகாக இருக்குதுங்க, எனக்கு பிடிச்சிருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பூவெல்லாம், எந்த பூவுமே வாடவே இல்லை. அது கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருந்துச்சு, அதனால் வெயிலாக இருந்தால் கொஞ்சம் பூவெல்லாம் கொண்டாந்ததுக்கு வாடி இருக்கும். விளக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த கீழே இருக்கிற கப்போர்டை ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணும். ஏன்னா ஆடி மாதத்துல மஞ்சள், தாலிக்கயிறு, குங்குமம் இதெல்லாம் கொடுத்தாங்களா, அதெல்லாம் எதுவுமே என்னால் நிறையா இருக்கிறனால க்ளீன் பண்ண முடியல. அது ஒரு நாளைக்கு டைம் எடுத்து க்ளீன் பண்ணணும். எனக்கு ஒரு ப்ளவுஸ் கூட கொடுத்தாங்க ஆடி மாதத்துக்கு, அதையுமே ஸ்டிச் பண்ணாமல் தான் வச்சுருக்கிறேன். அதுக்கு ஒரு நாள் வரமாட்டேங்குது, அதுக்கு ஒரு நாள் டைம் எடுத்து ஸ்டிச் பண்ணோம். மல்லிகைப்பூ கொஞ்சம் கட் பண்ணி, நான் எப்பயுமே மல்லிகைப்பூ இருந்தால் சாமி ஃபோட்டோ கொஞ்சம் வைப்பேன், என் தலைக்கு கொஞ்சம் வச்சுக்குவேன். ஏன்னா சாமி ஃபோட்டோக்கு மல்லிகைப்பூ இருந்துச்சுன்னா வைக்காமல் இருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம வீட்டில் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். முல்லைப்பூ தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த ரொம்ப ரேட் அதிகங்க அந்த தடவை பூவு. முருகருக்கு பொட்டெல்லாம் வச்சு வெத்தலை பாக்கு வாழைப்பழம்லாம் வச்சுட்டேன். எப்பயுமே முருகருக்கு உகந்தது சிவப்பு கலர் பூவுங்கிறதுனால தக்காளி ரோஸும்பாங்க இது, அதனால் அழகழகாக ஒரு ரெட் கலர் ரோஸும் வச்சாச்சு. பாசிப்பருப்பு பாயாசமும் ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பருப்பு பாயாசத்தோட வாசத்தை பார்க்குறப்பயே சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணங்காட்டி நம்மளுக்கு குடிக்கணும் போல் தோணிடுச்சு. இருந்தாலும் நம்ம முருகருக்கு செஞ்சது, அதனால் முருகருக்கு வச்சு படைச்சிட்டு குடிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வச்சுட்டேன். ஏன்னா அவ்வளோ வாசமாக இருக்குதுங்க, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணப்போ.
விளக்கெல்லாம் ஏற்றிடலான்னு சொல்லிட்டு ஏற்றிட்டேன். எனக்கும் இந்த வெத்தலை தீபம் போட்ட வாட்டி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் அதை உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நானும் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்தேங்க. அந்த முருகரையை தான் எப்போ பார்த்தாலும் கிருத்திகைன்னா நான் சாமி கும்பிடாமல் இருக்கவே மாட்டேங்க. ஏதோன்னு என்னால் முடிஞ்சது செஞ்சு கும்பிடுவேன். இந்த அளவுக்கு நான் முன்னேறி வந்திருக்கேன்னா அதுக்கு முருகர் தான் துணை. எப்படியோ 6:40க்கெலாம் முடிச்சிட்டேங்க எல்லாமே ரெடி பண்ணி. நம்மளால் முடிஞ்சது செய்யலாங்க. அதுக்குன்னு நம்ம உடம்ப வருத்திட்டு ரொம்ப செஞ்சு அது இதையும் படைக்கணுன்னா இல்லை. நம்மளால் முடிகிறத செஞ்சாவே போதும். அதையவே முருகர் ஏற்றுக்குவார். என்னால் இவ்வளோ செய்ய முடியுதுன்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ தான் செய்வேன். ரொம்பவும்லாம் அதுக்கோசரம் காலையில் எழுந்திரிச்சி இது செய்யணும் அது செய்யணும்லாம் செய்ய மாட்டேன். நம்மளால் என்ன முடியுதோ அதை செஞ்சு சாமிக்கு படைச்சமாவே நம்மளை கடவுள் நம்மளை நல்ல வழிக்கு கொண்டு போக செய்வார். இந்த சாம்பிராண்டி பன்னீர் இதெல்லாம் ஒரு நாள் பாரிஸ் போனோமா, பாரிஸில் தான் வாங்கிட்டு வந்தோம். எங்களுக்கும் கொஞ்சம் சைனஸ் பிரச்சனை இருக்குது. அதனால தான் நான் சாம்பிராணி எல்லாருமாரிலாம் போடுறதில்ல. நம்ம உடம்புக்கு எது செட் ஆகுதோ நம்ம அந்தமாரி தான் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே நம்மளுக்கு தகுந்த மாரி தான் நடப்பேன்னு சொல்லிவிட்டு இந்த சாம்பிராண்டி அவ்வளோக்கா வாசனை வருது. நம்மளுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் பண்ணுறதில்ல. இது நல்ல வாசனையாகவும் இருக்குது. இன்றைக்கி முருகரை வழிபட்டாச்சுங்க. எனக்கும் மனசு திருப்தியாக இருந்துச்சு வழிபட்டதில். ஓகே, பை பை.